நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 2. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம். நம்முடைய வழிகாட்டியாகிய கிறிஸ்து. நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை அவன் இருதயத்தில் மேல் இருக்க வேண்டும். வசனம் 30. மறைவானவைகள் நம்முடைய தேவனுக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள். புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான பகுதியை எழுதிய பவுல், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று கூறுகிறார். இந்த ஊரீம் தும்மீம் என்பவற்றை பற்றிய காரியங்களும் இவ்வாறுதான். இதை பற்றி சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, ஆயினும் அதை பற்றி முழுமையாகவும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றே கூற வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கற்றுக்கொள்வதற்கும் கை கொள்வதற்கும் பிரயாசப்படுவோம். இக்கற்கள் மார்பதக்கத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற 12 கற்களுக்கு கீழாக பதிக்கப்பட்டன. இவை ஆரோனின் மார்பிலே எப்பொழுதும் தொட்டு கொண்டிருந்தன. வெளிச்சம் மற்றும் பூரணம் என்பதே இவ்வார்த்தைகளின் பொருள். ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன், அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் என்ற குறிப்பை வாசிக்கிறோம். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை கேட்பதற்கு இது பயன்படுத்தப்பட்டது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுக்கான சத்தியங்கள் போதுமான அளவு வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆயினும் சில காரியங்களில் தனிப்பட்ட முறையில் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக உள்ளோம். இவ்விதமான சமயங்களில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைய நாட்களில் ஆரோன் மற்றும் பிரதான ஆசாரியர்கள் தேவ சித்தத்தை மக்களுக்காக பெற்றுத்தரக்கூடிய இடைமனிதர்களாக இருந்தார்கள். இன்றைக்கோ நாம் வேதத்திலிருந்தும் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவுடனான ஐக்கியத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் கூறுகிறார். இவர் நமக்கு பாதை காட்டும் ஒளியாகவும் பிதாவின் மகிமையை நிறைவாய் நமக்கு வெளிப்படுத்தி காட்டிய பிரதான ஆசாரியராகவும் விளங்குகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒளிரும் கற்கள் அல்ல, கிறிஸ்துவே நமக்கான மெய்யான ஆலோசனை கர்த்தரான ஊரீமாக இருக்கிறார். கிறிஸ்துவே பிதாவின் மகிமையை பூர்ணமாக வெளிப்படுத்தி காட்டுகிற உண்மையான தும்மீமாகவும் இருக்கிறார். நாம் இன்றைக்கு கனவுகளையும் தரிசனங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. நாம் பரிசுத்த ஆவியால் நிறைந்து நடப்போம் என்றால் நம்முடைய பிரதான ஆசாரியரின் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சத்தியத்தையும் நிறைவையும் அனுபவித்து மகிழ முடியும். குழம்பி இருக்கிற இருதயங்களுக்கு இதுவே வழிகாட்டி, இதுவே ஆறுதல். ஆமென்.